கழுத்து எலும்பு தேய்மானம் அடைவதால் சிலருக்கு மயக்கம் வரலாம். சிலருக்கு நடக்கும் பொழுது அந்த நடையில் தள்ளாட்டம் தெரியலாம். இவை போன்ற பாதிப்புகள் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த தசைகளால் ஆன டிஸ்குகள் ஈரப்பதத்தோடும் நெகிழ்வுத்தன்மையோடும் இருப்பதால் முதுகெலும்பை அந்த முதுகெலும்புகளை பாதிப்பிலிருந்து, அதாவது அழுத்தங்களிலிருந்து, பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்டாலே எலும்புகள் பலவீனமடையும், தசைகள் பலவீனமடையும் என்பது நாம் அறிந்த ஒன்றே. என்னதான் வயது முதிர்ந்தாலும் சமச்சீரான சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது சூரிய ஒளியில் வெப்பத்தில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது காலை 8 மணிக்குள்ளோ 9 மணிக்குள்ளோ மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளோ ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் நலமனை மருத்துவமனையினுடைய நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே நாம் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் எனப்படுகின்ற கழுத்து எலும்பு தேய்மானம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக கழுத்து எலும்பு தேய்மானம் அடைவதால் சிலருக்கு மயக்கம் வரலாம். சிலருக்கு கைகளில், அதாவது தோள்பட்டையில் அந்த வலி பாதித்து அந்த வலியின் தன்மையாக இந்த கழுத்தெலும்பினுடைய தேய்மானத்தின் விளைவு கை விரல்கள் வரை கூட கைகள் மறுத்து போவது, கை விரல்கள் மறுத்து போவது, அந்த தசைகள் பாதிக்கப்படுவதால் பொருள்களை இறுக்கமாக பிடிப்பது போன்றவைகள் கூட சிக்கல்கள் வரலாம். நடக்கும் பொழுது அந்த நடையில் தள்ளாட்டம் தெரியலாம். இவை போன்ற பாதிப்புகள் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நோயால் உண்டாகின்றன. இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நோய் பற்றி தெரிந்து கொள்ளும் முன் செர்விக்கல் அனாட்டமியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக முதுகெலும்பு தண்டினுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்புகள் அதுக்கு இடையிலே இருக்கிற டிஸ்குகளும் பாதிக்கப்படுவதால் தான் இது உண்டாகிறது. முதுகெலும்பு என்பது பெருமூளைக்கு அடியிலிருந்து நமது இடுப்பின் பின்பகுதி வரை வருகின்றது ஒன்றாகும். இவைகள் மூளையிலிருந்து நமது உடல் உறுப்புகளுக்கு கட்டளைகளை எடுத்து செல்கின்றன. உடல் உறுப்புகளிலிருந்து அது என்னென்ன வேலை செய்கின்றன என்பதையும் அவைகளில் உண்டாகின்ற பாதிப்புகளையும் நன்மைகளையும் மூளைக்கு உணர்வுகளாக கடத்துகின்றன. இந்த பணி சரிவர நடந்தால் நமக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் என்பதே இருக்காது. சரி, இப்போது இந்த முதுகுத்தண்டிலே எலும்புகளாலான வெர்டிபிரா என்பது இருக்கிறது, 22 எண்ணிக்கையில் இருக்கிறது. இவைகளுக்கு இடையில் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் என்கிற முதுகெலும்பு இடைவட்டுக்கள் அல்லது முதுகெலும்பு வட்டுக்கள் என்று தமிழில் அழைக்கப்படுகின்ற தசைகளாலான டிஸ்குகள் இருக்கின்றன. இந்த தசைகளாலான டிஸ்குகள் ஈரப்பதத்தோடும் நெகிழ்வுத்தன்மையோடும் இருப்பதால் அந்த முதுகெலும்புகளை பாதிப்பிலிருந்து, அதாவது அழுத்தங்களிலிருந்து, ஷாக் அதிர்ச்சிகளிலிருந்து ஸ்ப்ரிங் போல வேலை செய்து இந்த எலும்புகளை பாதிக்காமல் நம்மை இயல்பாக நல்ல நிலையிலே இயக்க வைக்கின்றன. சரி, இவைகளில் பாதிப்பு உண்டாகும் பொழுது கழுத்தெலும்பு தேய்கிறது, முதுகெலும்பு இடையில் இருக்கிற எலும்புகள் தேய்கின்றன, அடிமுதுகு வலி உண்டாகின்றது என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. முதுகெலும்பு வட்டுக்களில் டீஹைட்ரேஷன் என்கிற வறட்சித்தன்மை உருவாவதால் அவைகளில் நெகிழ்வுத்தன்மை குறைந்து
இறுக்கம் அடைவதாலும், இவைகள் இறுக்கம் அடையும் பொழுது இவைகள் அதிர்ச்சிகளிலிருந்து எலும்புகளை பாதுகாக்கிற தன்மை குறைந்து போவதால் முதுகுத்தண்டு கழுத்தெலும்புகள் பாதிக்கப்படுகின்றன, முதுகுத்தண்டும் பாதிக்கப்படுகிறது. சரி, இவைகள் எதனால்லாம் உண்டாகிறது அப்படின்னா, வயது முதிர்வு காரணமாகவும், பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்டாலே எலும்புகள் பலவீனமடையும், தசைகள் பலவீனமடையும் என்பது நாம் அறிந்த ஒன்றே. என்னதான் வயது முதிர்ந்தாலும் சமச்சீரான சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது 70 வயதிலும் 80 வயதிலும் மக்கள் ஆரோக்கியமாகவே இருக்கின்றார்கள். அந்த சமச்சீரான சத்து கலந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாத போதும் சூரிய வெயிலில், அதாவது சூரிய ஒளியில், வெப்பத்தில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது காலை 8 மணிக்குள்ளோ 9 மணிக்குள்ளோ மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளோ இல்லாமல் ஏசியிலே இருக்கும் பொழுது டி வைட்டமின் கிடைக்காததால், டி வைட்டமின் இருந்தால் தான் கால்சியம் சத்தை நம்ம எலும்பு உட்கிரகிக்க முடியும். இதுபோல் இல்லாததுனாலும் கால்சியம் சத்து குறைபாட்டாலும் கூட இவைகள் உண்டாகின்றன. இவைகள் இல்லாமல் நீண்ட நேரமாக கம்ப்யூட்டரில் சரியான கோணத்தில் நிமிர்ந்து உட்காராமல் குனிந்து உட்கார்ந்து கொண்டு நீண்ட நேரம் வேலை செய்வது, செல்லை குனிந்தவாறே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பது, இவை போன்ற காரணங்களாலும் இந்த கழுத்தெலும்பு தேய்வு என்பது இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது. இப்போது நமது மக்கள் ப்ரிசர்வேட்டிவ் கலந்த நிறைய பாக்கெட் உணவுகளை சாப்பிடுவதாலும், ஃபாஸ்ட் ஃபுட் என்கிற உணவுகளை அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் இதையெல்லாம் சாப்பிடுவதாலும், ரீஃபைண்ட் ஆயில்களை பயன்படுத்துவதாலும், வெள்ளை சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்துவதாலும் கூட நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. பொதுவாக சமையலுக்கு இயல்பாகவே நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கோதுமைக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஆகாது, அப்போ மட்டும் கடலை எண்ணெயை பயன்படுத்தலாம். மைதா மாவு ஐட்டங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. முடிந்தவரை வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது நல்லது. சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கொள்வது, காய்கறிகளை அதிகமாக சேர்த்து கொள்வது, பழங்களை எடுத்துக்கொள்வது, இவைகளெல்லாம் நல்லவை, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரணங்கள் தான். சரி, இவைகள் மன அழுத்தம் காரணமாகவும், நீண்ட காலம் இரவு தூக்கமின்மையாலும், நீண்ட காலமாக 3 வேளை உணவு எடுத்துக்கொள்ளாமல் 2 வேளை உணவு எடுத்துக்கொள்வது, அதையும் காலம் தாழ்த்தி எடுத்துக்கொள்வது, இப்படி நீண்ட காலமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனாலும் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும் என்பது நமக்கு வெளிப்படுகின்ற ஒரு உண்மைதான். எந்த ஒரு வியாதிக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவைகளினுடைய பக்க விளைவுகள் காரணமாக எலும்புகள் பாதிக்கப்படுகிறது, சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. சரி, இப்படி நீண்ட காலமாக மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் சரியான கட்டுப்பாடுகளை, மருத்துவர்கள் சொல்கின்ற கட்டுப்பாடுகளை கடைபிடித்து அந்த மாத்திரைகள் மருந்துகளுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளாமல் கட்டுப்பாடுகளோடு இருப்பீர்களேயானால் உங்கள் உடல் சீராகவே இருக்கும். இருந்தபோதும் அதுவும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்து சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கொண்டு, சமச்சீர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தோடு வாழ்வது மிகவும் நல்லது. சரி, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை ஒரு ஸ்கேன் எடுத்தும் தெரிஞ்சுக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தும் தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நீங்கள் அந்த என்ன பிரச்சனை கழுத்தெலும்பிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நரம்பு பிரச்சனையா,
அந்த டிஸ்க்கு பிரச்சனையா இல்லை எலும்பு அந்த வெர்டிபிரல் பிரச்சனையா முதுகெலும் கழுத்தெலும்புகள் பிரச்சனையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இதனால் பாதிக்கப்படும் பொழுது எங்களிடம் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நாங்கள் மலர் மருந்துகளை கொடுக்கின்றோம். இது இல்லாமல் ஹோமியோ மருந்துகளை தருகின்றோம். எலும்புக்கு வலுவூட்டுகின்ற போன் ஸ்ட்ரென்த் என்று நாங்களே தயாரிக்கிற ஒரு சத்து மாவு கஞ்சியினை கொடுக்கின்றோம். அதிலே வந்து கால்சியம், டி வைட்டமின், இரும்புச்சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ் என அனைத்துமே இருப்பதால் உங்கள் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளையும் வலுவாக்குவதோடு அந்த எலும்புகளுக்கு இடையில் ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டாகின்ற சுரப்பு திரவங்களையும் சுரக்க வைக்கிறது. அதனால் நாங்கள் இப்படி சிகிச்சை அளிப்பதால் பொதுவாக கழுத்தெலும்பு தேய்மானத்திற்கு நீங்கள் எங்களிடம் வந்து தங்கி வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்து மருந்து வாங்கி கொண்டு செல்லலாம். நீங்கள் எங்களிடம் வந்து மருந்து வாங்கி கொண்டு சென்ற 10 நாட்களிலேயே உங்களுக்கு குணம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த வகையில் எந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் 5 மாத காலத்தில் நீங்கள் இந்த கழுத்தெலும்பு தேய்விலிருந்து பூரணமாக குணமாகி இயல்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதனை தங்களுக்கு உறுதிபடவே தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாட்களில் குணம் தெரியும் என்பதை மீண்டும் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கழுத்தெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்படுபவர்களும் மற்றபடி முதுகுத்தண்டால் பாதிக்கப்படுபவர்களும் மூட்டு வலியால் பாதிக்கப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இப்படி எந்த நோயால் எலும்பு சம்பந்தப்பட்ட நோயால் தசை சம்பந்தப்பட்ட நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் இங்கே மிக நம்பகமாக சிகிச்சை அளித்து உங்களை குணமாக்குவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்பி எங்களிடம் வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். வந்த 10 நாட்களில் உங்களுக்கு குணம் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் எனப்படுகின்ற கழுத்தெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்படுபவர்கள் எங்கள் மருத்துவமனையிலே தங்கி நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்து எங்களிடம் காண்பித்து மருந்து வாங்கி கொண்டு அன்றே சென்று விடலாம். 10 நாட்களில் அப்போதும் உங்களுக்கு குணம் தெரியும். 2 மாதத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவீர்கள். பாதிப்பு மிக அதிகமாக இருந்தால் 3 மாதத்தில் திரும்புவீர்கள். அதன் பிறகும் உங்களுக்கு சரியான பிறகும் 2 மாதம் தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே நாங்கள் சொல்கிற வழிமுறையை கடைபிடிப்பீர்கள். ஆனால் மீண்டும் அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் வராமல் வாழ்நாள் முழுமையும் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதனை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.